ஹாப்பி மார்னிங் டு ஆல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5th யூனிட்டில் சரிங்களா, யூனிட் 5ல் எக்ஸசைஸ் ஓகேங்களா 5.1 ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நமக்கு இதுலேருந்து ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் அடிக்கடி பார்த்தோன்னா இதில் ஒரு 5 மார்க் கேட்டே தான் இருப்பாங்க சரிங்களா, 10th பொறுத்தளவு. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கொடுத்துட்டு இது மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 4 பாயிண்ட்டு கொடுத்துட்டு அந்த கோஆர்டினேட்டரு ஓகேங்களா, அதாவது நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னான்னு கொஸ்டின் கேட்கலாம். இதில் ஆக்சுவலாக ஒரே கொஸ்டின் தான். நான் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இதுலேருந்து இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா நமக்கு தெரியும் ஆஃப் இன்ட்டு பிஹெச். இந்த ஆஃப் இன்ட்டு பிஹெச்ன்றது நம்ம மென்சுரேஷனில் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே சேம் தான் இங்கேயும். அப்போ ஆஃபு இந்த பிஹெச் பற்றி பேஸு ஹைட்டை விட்டுட்டு அதோடய வெர்டிக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 முடிச்சுட்டு நம்ம 2 டைப்பாக இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இருக்குல்ல பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து எழுதுங்க. -3 5, நெக்ஸ்ட்டு 5 6, அடுத்தது 5 -2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மறுபடியும் திரும்ப எடுத்து வந்து இங்கே கொடுத்துடணும். -3 5 அவ்வளோதான். இதுதான் அந்த முக்கோணத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா சரியா. ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சு இந்த பேட்ச் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரு பேட்ச் கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சு இதில் ஒரு 3 நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த 2 செட் ஆஃப் நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான் ஃபார்முலா. எப்படி போடுறோன்னு கொஞ்சம் பாருங்கள். 1/2 1/2 ஃபஸ்ட்டு பேட்ச்சு 3 × 6 3 × 6 ஓகேவா. ஸோ நம்ம இந்த ஆங்கிளில் இப்படி கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு பேரு, செகண்ட் பேரு, தேர்டு. ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா x1 y1 சரி x1 y1 x2 y2. ஸோ இந்த மாதிரி பேட்ச் நம்ம பேட்சாக எடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் இந்த மாதிரி மெத்தடில் எடுப்போம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம் இப்படி போடலாம். 1/2ன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம இப்படி போட்டோம்ல பாயிண்ட்டை, கொடுத்துருக்க பாயிண்ட் அப்படியே கொடுத்தோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா -3 5, நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டு 5 6, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 5 -2. அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை திரும்பி எழுதுருவாங்க -3 5 அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்து ஒரே சேமாக தான் கிடைக்கும் ஆன்சரு. அதனால் நம்ம ஒன்றும் ஃபில் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏதோ ஒரு கான்செப்டை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் சரி தான் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பேட்ச் எடுத்து அப்ளை பண்ணலாமா. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். -18 3 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 × 2 -10, 5 × 5 +25 அவ்வளோதான். ஒரு பேட்ச் முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அடுத்த பேட்ச் என்ன, இந்த ரிமைனிங் இருக்கிற செட்டு ஓகேவா. இப்படி டாட் வச்சு பார்த்துக்கலாம், இப்படி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்றது. இதை மல்டிப்ளை பண்ணால் 25. இங்கே பார்த்தோன்னா 5 6 +30, இங்கே பார்த்தோன்னா +6. இது ஒரு பேட்ச்சு இது ஒரு பேட்ச்சு, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா. ஸோ அப்படி இங்கே பாருங்கள் 1/2 அப்படியே வந்துருமா நமக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டும் சேம் சைனில் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் -28. ஸோ அகைன் பார்த்தோன்னா +25 ஓகேவா. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. இது ரெண்டும் இதோட சேம் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 28 கிடைக்கும், இங்கே 25. நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ்லாம் இருக்குது, அதனால் -3ன்னு வரும். அவ்வளோதான், இதோட ஆன்சர் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே சேம் சைன் தான் ஓகேவா. அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒன்றுனா 55 கிடைக்கும், இங்கே ஒரு 6 இருக்குது, அப்போ 55 61 ஓகேவா. அப்போ இதோட ஆன்சர் 61. இப்போ பாருங்கள் 1/3 அப்படியே வச்சுக்கோமா. -3 -61. இப்போ இதை வந்து சேம் சைனில் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சாரி 1/2 இதை ஆட் பண்ணால் 64 -64 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பயுமே ஏரியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாடுலஸில் தான் வேல்யூ வரும், அதாவது ப்ளஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம இது பண்ண வேண்டாம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 32. தேர்ஃபோர் அந்த முக்கோணத்துடைய பரப்பு = 32 சதுர அலகுகள் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ இந்த மாடலில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டு 3 பாயிண்ட் இருக்கும் ஓகேங்களா. அதாவது 3
புள்ளி கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அதே 3 புள்ளி இருக்கும், ஒரே கூடமைன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரே கூடமை புள்ளிகள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரே கூடமை புள்ளி அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லை, அந்த பரப்பளவு நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 வரணும். ஓகேங்களா, இதோட வேல்யூஸ் 0 வரும் பரப்பளவு. சரிங்களா, இது தேர்டு. அதுக்கப்புறம் செகண்டு. தேர்டு பார்த்திங்க அப்படின்னா 4 புள்ளி கொடுத்துருப்பாங்க. 4 புள்ளி கொடுத்துட்டு நாற்கரத்துடைய பரப்புன்னு கேட்பாங்க. நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 புள்ளியும் கொடுத்துருவாங்க. அதாவது P,0, 2,4, 3,6 இப்படி வந்து 3 பாயிண்ட் கொடுத்துட்டு பரப்பு கொடுத்துருவாங்க. பரப்பு அவங்களே ஒரு 64 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இந்த Pன்ற இடத்துல என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல். அப்போ ஒரே கான்செப்ட் தான், இதுவும் 5 மார்க் தான். 3 புள்ளி கொடுத்துட்டு பரப்பளவு ஒரே கூடமை புள்ளி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறோம். அது 0 வந்துச்சுன்னா ஒரே கூடமை புள்ளி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் 4 புள்ளி கொடுத்து நாற்கரத்தின் பரப்புன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துட்டு பரப்பளவு கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூஸ் ஏஆர்பின்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு பார்க்கிங் சம் ஒன்று இருக்கும், கொஞ்சம் அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. சரிங்களா, கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் இந்த யூனிட்டில் கொஞ்சம் அடிக்கடி கேட்குற ஒரு சம்மும் பார்த்தோன்னா இந்த சம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷனில் என்னென்னா கொடுக்கப்பட்ட படமானது ஒரு வாகனத்தில் புதிய வாகன நிறுத்த ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியை காட்டுகிறது. ஓகேவா, ஒரு கார் பார்க்கிங் தான் நமக்கு இங்கே அவங்களே பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அமைப்பதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு, அதாவது சதுர அடிக்கு 1300 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. எனில் வாகன நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு தேவையான மொத்த செலவை காண்க அப்படின்னு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இந்த வீட்டில் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. இது கொஞ்சம் நமக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த கொஷின் தான் அடுத்தது பார்க்க போகிறோம். இதுதான் கொஸ்டின். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் அந்த கொஸ்டின். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு கார் பார்க்கிங்கு, இந்த வெர்டெக்ஸ் வந்து அந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இது வந்து கார் பார்க்கிங்கோட செலவு ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபானா இப்போ மொத்தத்துக்கும் என்ன செலவுன்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு நாற்கரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா தான். அப்போ நாற்கரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுவோம், அதே தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மில் சொன்னோம் இல்லையா, 1/2. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், 4 பாயிண்ட்டு 2,2 கொடுத்துருக்கிறது அப்படியே ஆர்டராக எடுத்து எழுதுங்க. 5,5, 4,9, நெக்ஸ்ட்டு 1,7. இப்போ 4 பாயிண்ட் எடுத்து எழுதிட்டோமா. இப்போ அகைன் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோ. இப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சு. ஓகேவா, அதுதான் மல்டிபிள் பண்ணுவோம் நம்ம. அப்போ 1/2 இன்ட்டு 2 5 10 ப்ளஸ்ஸு 45. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4 × 7 + 28 + 1 × 2 ஒரு பேட்ச் கிடச்சிருச்சு. மைனஸ் செகண்ட் பேட்ச்சு 5 2 10 இந்த பேட்ச். சரிங்களா, அப்போ அடுத்தது இது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 20, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9, நெக்ஸ்ட்டு 2 4 7 14. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 2 பேட்ச் கிடச்சிச்சிங்களா, அவ்வளோதான் ஆன்சரு. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1/2 எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா சேம் சைன் தான். அப்போ ஆட் பண்ணுறோம். ஓகேவா, 30 40 85 மைனஸ் இங்கே எல்லாமே என்ன தான் நமக்கு சேம் சைன் தான். அப்போ 30 வருமா, 30 40 53 கிடைக்குமா, 53. ஓகேவா, ஸோ இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1/2 வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 85 மைனஸ் 53. அவ்வளோதான். இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 85 53 2. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 32. ஸோ ஆன்சர் 1/2 இன்ட்டு 32. ஸோ கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் 16 இருக்கும். ஓகேவா, அப்போ பரப்பளவு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நாற்கரத்து. இப்போ நாற்கரத்துடைய பரப்பு, அதாவது ஆக்சுவலாக நமக்கு இந்த கார் பார்க்கிங்குடைய பரப்பு மொத்த பரப்பு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 16 சதுர அடி. ஓகேங்களா, அவங்க ஒரு சதுர அடிக்கான செலவு, ஒரு சதுர
அடிக்கான செலவு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1300 கொடுத்துருப்பாங்க. ஒரு சதுர அடிக்குன்னா 1300, அப்போ 2னா 2600. ஸோ அது மாதிரி வரும். அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 16 சதுர அடி இருக்குது. 1300ஆல் அப்படி மல்டிப்ளை பண்ணுறது தான். 16 × 13. 6 3 சார் 8, ரிமைண்டர் 1 4. ஸோ 16 8 0 2 200 வருங்களா. இப்போ 200 இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 20800. ஸோ அப்போ இந்த கார் பார்க்கிங்க்கான மொத்த செலவு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 20,800 தான். ஓகே, தேங்க்யூ.